ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ககன்யான் திட்டத்திற்கு பயன்படுத்தப்படும் நவீன பாராஷூட் சோதனை வெற்றி. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து கவர் ஆகும். ஸோ 2027 ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா ககன்யான் அப்படிங்கிற மிஷனை வந்து இந்தியா வந்து செயல்படுத்த இருக்காங்க. ஸோ ககன்யான் அப்படிங்கிறது விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய திட்டம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 மெம்பர்ஸ் வந்து பயணம் செய்ய இருக்காங்க. விண்வெளிக்கு 3 நாட்கள் பயணம் செய்துவிட்டு திரும்ப வரக்கூடிய திட்டம் தான் இந்த ககன்யான் திட்டம். இதற்காக பார்த்தீங்க அப்படின்னா 4 மெம்பர்ஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபைனலாக 3 மெம்பர்ஸ் வந்து விண்வெளிக்கு பயணம் செய்வாங்க. ஸோ யாரெல்லாம் பார்க்கும்போது இவங்க எல்லாருமே ஏர்ஃபோர்ஸில் அந்த டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய ஏர்ஃபோர்ஸ்லேருந்து தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ குரூப் கேப்டன் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர், குரூப் கேப்டன் அஜித் கிருஷ்ணன், குரூப் கேப்டன் அங்கட் பிரதாப், அதே மாதிரி விங் கமாண்டர் சுபான்ஸ்ரீ சுக்லாவை வந்து இதற்காக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதற்காக பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய டிஆர்டிஓ, டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரோப் பேராஷூட்டை வந்து வெற்றிகரமாக சோதனை வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக ஹெலிகாப்டர்லேருந்து கீழே குதிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேராஷூட் வந்து பயன்படுத்துவாங்க. இந்த ட்ரோப் பேராஷூட் அப்படிங்கிறது விமானம் உள்ளிட்டவை தரை இறங்கும் போது அதன் வேகத்தை மட்டுப்படுத்துறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ட்ரோப் பேராஷூட். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ககன்யான் திட்டத்திற்கு வந்து பயன்படுத்த இருக்காங்க. ஸோ அதை தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சண்டிகரில் இருக்கக்கூடிய அந்த சோதனை கூடத்தில் வந்து வெற்றிகரமாக நம்மளுடைய டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து செயல்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து 1958 ஆண்டு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் வந்து இந்த அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த அமைப்பானது நம்ம நாட்டுக்கு தேவையான டிஃபென்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா உற்பத்திகள், அதே மாதிரி டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா உற்பத்தியையும் இவங்க வந்து பண்ணுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சிஏஏ சட்டத்திற்கு எதிரான மனுக்கள் மீது மே 5ஆம் தேதி முதல் விசாரணை. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் எக்ஸாம் ரிலேட்டடாக நம்ம குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் சிட்டிசன்ஷிப்பில் வந்து கவர் ஆகும். ஸோ 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி நம்மளுடைய அரசியலமைப்பை வந்து நடைமுறைக்கு கொண்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அப்போது அந்த டைமில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எதன் அடிப்படையில் நாங்கள் வந்து குடியுரிமை வழங்குவோம் அப்படின்னு நம்ம கான்ஸ்டியூஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கிள் 11. ஸோ ஆர்டிக்கிள் 11 என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா இனிமே சிட்டிசன், அதாவது 1950க்கு பின்னாடி நீங்கள் வந்து சிட்டிசன்ஷிப் அந்த உரிமையை கொடுக்கக்கூடிய விதிமுறைகளை வந்து மாற்றி அமைக்கணும்னா அதற்கான அதிகாரம் வந்து பாராளுமன்றத்திற்கு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் தான் ஆர்டிக்கிள் 11. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அடுத்ததான் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1955 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு வந்து குடியுரிமையானது வழங்கப்படுகிறது. ஸோ எந்தெந்த அடிப்படையில் அப்படின்னு பார்க்கும்போது பர்த்து, டிசன்ட்டு, ரெஜிஸ்ட்ரேஷன், நேச்சுரலைசேஷன் பை அக்யூரிங் டெரிட்டரி. ஸோ இதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குடியுரிமைகள் வழங்கப்படுகிறது. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா 2019ஆம் ஆண்டு வந்து இதில் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது டிசம்பர் 31, 2014 ஆன் ஆர் பிஃபோர், அன்னைக்கு இல்லைன்னா அதுக்கு முன்னாடி ஹிந்து, சிக்ஸ், கிறிஸ்டியன், பார்சி, புத்திஸ்ட், ஜெயினிசம் இவங்க வந்து இந்த ரிலீஜனை சார்ந்தவர்கள் பாகிஸ்தான், அதே மாதிரி ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ்லேருந்து இங்கே இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க அப்படின்னா இவர்களுக்கு வந்து 5 ஆண்டு இவங்க வந்து இந்தியாவில் வசித்திருந்தாலே இவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் வழங்குவோம் அப்படின்னா இந்த குடியுரிமை சட்டத்தை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதற்காக பார்த்தீங்கன்னா இதில் வந்து முஸ்லீம்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால நாட்டில் வந்து பெரிய கலவரமே உருவாகி இருக்கும். ஸோ ஏன்னா என்ன ரீசன் கொடுத்துருப்பாங்கன்னா இவங்க இந்த பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இதெல்லாமே முஸ்லீம் நாடுகள். ஸோ அங்கே வந்து இந்த சிறுபான்மை மக்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. வேற சிறுபான்மை முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு தான் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து நாங்கள் குடியுரிமை கொடுக்குறோம் அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா விளக்கம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த திருத்த சட்டம் கொண்டு வரதுக்கு முன்னாடி 2015 நிறைய எக்ஸம்ஷன்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட அந்த என்ட்ரி ஆஃப் இந்தியா ஆக்ட் 1920, அதே மாதிரி
ஃபாரினர்ஸ் ஆக்ட் 1946. ஸோ இதன் அடிப்படையில் வந்து நிறைய பேரை இல்லீகல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுல எல்லாம் அவங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எக்ஸம்ஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா 2016 வந்து இந்த நாட்டிலேருந்து வந்த இந்த சிறுபான்மை மக்களுக்கு வந்து லாங் டேர்ம் ஸ்டே பண்ணலாம் அப்படிங்கிற ப்ரொவிஷன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 2019 வந்து அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்க போகிறோம் அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரலைசேஷன் மெத்தடில் வந்து குடியுரிமை வாங்கணும்னா அவங்க வந்து இங்கே 11 வருஷம் இந்தியாவில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கணும். ஸோ இந்த அமெண்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதை 5 வருஷமாக வேற குறைச்சிருப்பாங்க. ஸோ இதை எதிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய முஸ்லீம் லீக் இந்த மாதிரி கட்சிகள் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வழக்கு தொடுத்திருப்பாங்க. அதற்கான மனுக்கள் மீது தான் விசாரணை வந்து 5ஆம் தேதி வரும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ பயன்பாட்டிற்கு 5 அம்ச தொலைநோக்கு பார்வை. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ ஏஐ உச்சி மாநாடு பார்த்தீங்க அப்படின்னா இம்பேக்ட் உச்சி மாநாடு வந்து 5 நாட்களாக நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய டெல்லியில் வந்து நடைபெற்றிருக்கு. ஸோ இதனுடைய அந்த கொள்கைகள் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் பூமி முன்னேற்றம் அப்படிங்கிறது அதனுடைய கொள்கைகள். இது பார்த்தீங்க அப்படின்னா 2023ஆம் ஆண்டு பிளவுட்ஸ்லி பார்க் பிரிட்டன்ல வந்து நடைபெற்றிருக்கும். 2024ஆம் ஆண்டு சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய சியோல்ல வந்து நடைபெற்றிருக்கும். 2025ஆம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ஸ்ல வந்து நடைபெற்றிருக்கும். 2026ஆம் ஆண்டு வந்து இந்தியாவில் டெல்லியில நடைபெற்றிருக்கும். 2027ஆம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா சுவிட்சர்லாந்துல வந்து நடத்துறதுக்காக திட்டமிட்டிருக்கு. ஸோ இந்த ஏஐ பயன்பாடு வந்து எந்த தொலைநோக்கு பார்வையுடன் இருக்கும் அப்படின்றத நம்மளுடைய பிரதம அமைச்சர் வந்து அதற்கான கொள்கைகளை வந்து வெளியிட்டிருக்காரு. இதனுடைய அந்த கொள்கைகளுடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா மானவ். ஸோ இதுல வந்து 5 அம்சங்கள் இருக்கும். எப்படி நம்ம இந்த ஏஐ பயன்பாடை வந்து பயன்படுத்த போறோம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து அதுல தார்மீக நெறிமுறையாக இருக்கும், பொறுப்பான நிர்வாகம் உடையதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேசிய இறையாண்மை, அனைவருக்குமான அணுகல் உள்ளடக்கம், சட்டப்பூர்வ பயன்பாடு. ஸோ இதுதான் நம்மளுடைய தொலைநோக்கு ஏஐ பயன்படுத்துறதுல வந்து தொலைநோக்கு பார்வையாக இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய பிரதம அமைச்சர் அவர்கள் இந்த மாநாட்டில் வந்து கருத்துக்களை வந்து முன் வச்சிருக்காங்க. அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா ஊவே சுவாமிநாதையர் பிறந்த தினம் குடியரசு துணைத் தலைவர் புகழாரம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 தமிழ் சொசைட்டியில் வந்து கவர் ஆகும். ஸோ ஓலைச்சுவடியில் உறங்கி கிடந்த தமிழ் இலக்கியங்களை மீட்டெடுத்து தமிழ் பதிப்பகத்தின் முன்னோடியாக ஊவே சாமிநாதையர் அவர்கள் வந்து திகழ்ந்திருப்பார். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா சங்க காலத்தில் வந்து பாண்டிய மன்னர்கள் அப்போ எழுதியிருந்த அந்த தமிழ் இலக்கியங்களை எல்லாம் தொகுத்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சங்கம் அமைத்து தொகுத்திருப்பாங்க. அது எல்லாமே ஓலைச்சுவடியில தான் இருந்திருக்கும். ஸோ நாளடைவில் நம்மளுடைய கைகளில் வந்து கிடைக்காம போயிருந்து அது வந்து அழிந்து போகக்கூடிய சூழ்நிலையில வந்து போயிருக்கும். அதையெல்லாம் மீட்டெடுத்து அந்த ஓலைச்சுவடியில இருந்ததை என்ன பண்ணியிருப்பாருன்னா பேப்பர்ல வந்து எல்லாமே பதிப்பகம் பண்ணி நமக்கு கிடைக்கும்படி செய்திருப்பார். ஸோ அதனாலதான் இவரை வந்து நம்ம தமிழ் தாத்தா அப்படின்னு அழைக்கிறோம். இவருடைய பிறந்த தினம் பார்த்தீங்க அப்படின்னா 1855ஆம் ஆண்டு பிப்ரவரி 19ஆம் நாள். 1880 பார்த்தீங்க அப்படின்னா கும்பகோணம் காலேஜ்ல வந்து 23 வருஷம் வந்து பணியாற்றியிருப்பாரு. அடுத்ததான் 1903ஆம் ஆண்டு சென்னை மாநில காலேஜ்ல பார்த்தீங்க அப்படின்னா 16 வருடம் ஆசிரியராக இருந்திருப்பார். 1924ஆம் ஆண்டு வந்து மீனாட்சி தமிழ் கல்லூரியில வந்து முதல்வராக இருந்திருப்பார். ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழிந்து கொண்டிருந்த சங்ககால நூல்களையும் ஓலைச்சுவடிகளையும் தேடி கண்டறிந்து செந்து மரபுகளை அடிகளை சொற்களை ஆய்ந்தறிந்து முழு பொருள் விளங்கும்படி பதிப்பிச்சிருப்பாரு. ஸோ 3000த்துக்கும் மேலாக ஏட்டுச்சுவடி கையெழுத்து ஸோ இது எல்லாமே இவர் வந்து பதிப்பிச்சிருப்பாரு. இவருடைய அந்த காலத்தவர் இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா சிவி தாமோதரனார். இவர் வந்து நிறைய நூல்களை வந்து தொகுத்திருப்பாரு. தொல்காப்பியம், வீரச்சோழியம், இறையனார், அகப்பொருள், இலக்கண விளக்கம், கலித்தொகை, சூளாமணி போன்ற நூல்களை வந்து தாமோதரனார் அவர்கள் பதிப்பித்திருப்பார்கள். யூவே சாமிநாதையர் பார்த்தீங்க அப்படின்னா புறநானூறு, அகநானூறு, குறுந்தொகை, 10 பாட்டு, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, புறப்பொருள் வெண்பா மாலை போன்ற நூல்களை வந்து இவர் வந்து அந்த ஓலைச்சுவடிகள்ல இருந்து பதிப்பிச்சிருப்பார். ஸோ அதனால தான் இவருடைய அந்த பிறந்த தினத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் புகழாரம் வந்து சூட்டியிருக்காங்க.